நெல் கொள்முதல் விவகாரத்தில் தவறான தகவல்களை எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். உணவுப் பொருள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றச்சாட்டு. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம். அதிமுகவிற்கு தொடர்ந்து களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதால் நடவடிக்கை என இபிஎஸ் அறிக்கை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை காலை விரிவாக பேசுவேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பேட்டி. உத்தரவுகளை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட குறைவான மழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டில் 70,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை தகவல். நவம்பர் 15ஆம் தேதி முதல் பொங்கலுக்கான வேஷ்டி புடவை வழங்கப்படும். கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் ஆர் காந்தி தகவல். வட மாநிலத்தவர்களால் தமிழர்கள் தாக்கப்படுவது பிரதமர் மோடிக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. கோவில் நில ஆக்கிரமிப்பை அகற்ற தடை செய்பவர்கள் மீது நடவடிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. தமிழர்களை வட இந்தியாவில் கெட்டவர்களாக காட்டும் பிரிவினை அரசியலை முறியடிப்போம். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி பதிலடி. திருச்சியில் காணாமல் போன இளம்பெண் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். 2வது முறை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்ட மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் தமிழகத்தில் நவம்பர் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கார்த்தி சிதம்பரம் சொத்துக்களை 2018 அமலாக்கத்துறை முடக்கியதை உறுதி செய்தது பிஎம்எல்ஏ மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். கார்த்தி சிதம்பரத்தின் மனுவை தள்ளுபடி செய்ததோடு அமலாக்கத்துறை பறிமுதலையும் உறுதி செய்து உத்தரவு. ஏசியான் அமைப்பின் பாதுகாப்புத்துறை மந்திரிகள் உச்சி மாநாட்டில் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து. 10 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் இரு நாட்டு ராணுவம் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமையும். வங்கதேசம், இலங்கை, நேபாளத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் மோசமான நிர்வாகத்தின் சான்றாகும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கடும் விமர்சனம். இமாச்சல பிரதேசத்தில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 3.2 பதிவு. ஆந்திராவில் சித்தூர் மேயர் மற்றும் அவரது கணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து சித்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. அணு ஆயுத சோதனையில் இறங்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ரஷ்யா அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்ட நிலையில் பதிலுக்கு தாங்களும் அணு ஆயுத சோதனையில் இறங்குவதற்காக மிரட்டல். வெனிசுலா மீது ராணுவ தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக தகவல். வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவில் போதைப்பொருள் ஊடுருவல்கள் அதிகரித்ததால் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற ஆஸ்திரேலியா முன்னிலை. 2024-25 ஆண்டிற்கான யூரோப்பியன் கோல்டன் பூட் விருதை வென்றார் பிரபல கால்பந்தாட்ட வீரர் கிலியன் எம்பாப்பே.
நடப்பு ஆண்டில் அதிக கோல்கள் அடித்ததற்காக அங்கீகாரம்.